வர வர சிறகடி காசை சீரியல் ரொம்பவே மொக்கையா இருக்குது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அவங்கள நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட்ல நடந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பார்வதி சிவன் பழகுறது விஜயாவுக்கு சுத்தமாவே பிடிக்கல, எப்படியாவது இந்த விஷயத்தை கெடுத்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கூட சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோஹிணி அண்ட் மனோஜ் இவங்க ரெண்டு பேருக்கு முதலிரவு ஏற்பாடு பண்றாங்க. எதற்காக அப்படின்னா, ரோஹிணி வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணிருக்காங்க, மனோஜ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டர் ஒன்னு எடுத்து கொடுத்திருக்காங்க. அதனால இவங்களுக்கு வந்து முதலிரவு ஏற்பாடு பண்ணணும், இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், சீக்கிரமே ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயம் பண்றாங்க. இன்னைக்கு சொல்ற மாதிரி இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும்தாங்க நடந்தது. மத்தபடி பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு வேற ஒரு விஷயம் கூட இல்ல அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ரோஹிணி மறுபடியும் மாட்டுவாங்களா, இல்ல அடுத்தடுத்த சிக்கல்கள் அவங்களுக்கு வருமா? அவங்க சிக்கல் வந்தாங்கன்னா எப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா எல்லா பிரச்சனையும் பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை அசால்ட்டா டீல் பண்ணி அதை முடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி அதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வர்ற பிரச்சனை எல்லாத்தையும் வந்து சுமூகமா அவங்க முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மறுபடியும் இவங்களுக்கு அடுத்த ஒரு பிரச்சனை வரப்போகுது. சீக்கிரமே அதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா ஒரு விஷயம், இந்த பிரச்சனையினால பெருசா எதுவும் பாதிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படி எதுவும் நடக்காது. பட் அதுக்கு பதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய சிக்கல்கள் வரும் ரோஹிணிக்கு. அதெல்லாம் மறுபடியும் சமாளிக்கணும் அப்படின்றது அவங்களோட விதி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்த நாள் கிறிஷ பாக்குறதுக்காக நம்ம ரோஹிணி போறாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, கிறிஷ்க்கு வந்து ஒரு டாஸ்க், ஸ்கூல்ல இருந்து ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க. அதாவது தன்னோட அப்பா பத்தி ஒரு எஸ்ஐ எழுதிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரோஹிணி கிட்ட வந்து அவர் டிஸ்கஷன் பண்றாரு. என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்க அம்மா கிட்ட கேக்குறாரு, என்னம்மா இவங்க வந்து அப்பா பத்தி எஸ்ஐ கொடுத்திருக்காங்க, எனக்கு தான் அப்பானா யாருனே தெரியாதே, சோ நான் இதை வச்சு எப்படி எஸ்ஐ எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிறிஷ் கேட்கும்போது ரோஹிணிக்கு என்ன பதில்னு சொல்றேன்னு தெரியல. அண்ட் கிறிஷ் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நான் வேணா மனோஜ் அப்பான்னு போட்டு நான் வேணா எஸ்ஐ எழுதட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ரோஹிணி அப்படியே தயங்கி போய் கிறிஷ வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ கவலைப்படாதா, சீக்கிரமே இந்த பிரச்சனை எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அவங்க செய்யறாங்க. பட் இந்த பிரச்சனை எல்லாம் மாறாது. ஒருவேளை ரோஹிணிக்கு இப்படி ஒரு பையன் இருக்குன்னு தெரிய வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அதோட அவங்க வாழ்க்கையே இழுத்து மூடிடும் அப்படின்றதுதான் உண்மையும் கூட. சோ சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்று ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்காது. ஏன்னா இதுக்கப்புறம் ரோஹிணி பண்ற விஷயங்கள் அவங்களுக்கு எதிராக தான் திரும்பும். அவங்க கொஞ்சம் நஞ்சம் கெட்ட விஷயங்கள் பண்ணல, சுத்தி சுத்தி கெட்ட விஷயங்கள் தான் பண்ணிருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு ஆப் கன்ஃபார்ம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் சீக்கிரமே பாத்தீங்கன்னா வித்யாவும் சில உண்மைகளை நம்ம மீனா கிட்ட சொல்ல போறாங்க. யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹிணிக்காக. ரோஹிணி வந்து நல்லா இருக்கணும், ரோஹிணி வந்து சொல்ல மாட்டேங்கிறா சில விஷயத்த, சோ ரோஹிணி நல்லா இருக்கணும், அவளுக்காக இந்த விஷயத்த நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, சில முக்கியமான விஷயத்த வந்து ரோஹிணிக்காக நம்ம மீனா கிட்ட சில முக்கியமான விஷயங்கள் செய்ய போறாங்க. அதனால எப்படி அடுத்தடுத்து அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்றதுதான் இதுக்கப்புறம் நடக்க போற விஷயம். ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோஹிணி அண்ட் முத்துக்கிட்ட ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா அதை எப்படி சரி பண்ணலாம். இப்ப ரோஹிணிக்கே பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்களே தவிர்த்து, அதை தவிர்த்து இவங்களை வந்து மாட்டி விடுறது எப்படி, இவங்களை வந்து எப்படி வந்து சிக்க வைக்கலாம், இவங்களுக்கு வந்து என்ன விதமான பிரச்சனை கொடுக்கலாம் அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிற கேரக்டர் கிடையாது. ரோஹிணி தான் அப்படி யோசிப்பாங்க. இதுக்கப்புறமா அவங்க அப்படிதான் யோசிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதுதான் அவங்களோட கேரக்டர் குணம் அப்படின்னு ஆகி போச்சு. பட் மத்தவங்க மாதிரிலாம் கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இப்ப வரைக்கும் மீனா முத்து மேல இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை தான் அவங்க செய்ய போறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.